ஐயா, நீங்களே இப்படி சொன்னா எப்படிங்க ஐயா? ஏன் முடிவை நான் மாத்திக்க போறதில்ல. நானும் என் குடும்பத்துல இருக்கிறவங்களும் இனிமே ஊர் பஞ்சாயத்து விஷயத்துல தலையிட மாட்டோம். ஐயா, காலங்காலமா உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் தலைவர் பொறுப்புல இருந்திருக்காங்க. உங்க குடும்பத்தை ஆளுக அந்த பொறுப்புல இருந்தா தான் அது எங்க எல்லாருக்கும் பெருமை, ஊருக்கும் நல்லதுங்க ஐயா. அந்த பதவியும் பொறுப்பும் தப்பான ஆளுங்க கையில போயிடக்கூடாதுங்க ஐயா. அது ஊருக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும். இப்ப மத்தவங்க எல்லாம் புவனேஸ்வரி கிட்ட தலைவர் பொறுப்பை கொடுக்கணும்னு சொல்றாங்க. புவனேஸ்வரி அந்த பதவிக்கு வர்றதுல எங்களுக்கு துளி கூட விருப்பம் இல்லைங்க ஐயா. உங்ககிட்ட இருக்க நேர்மையும் பொறுமையும் அந்த அம்மாவுக்கு கிடையாதுங்க ஐயா. அதனால நீங்களே அந்த பொறுப்பை ஏத்துக்கங்க ஐயா. என் குடும்பத்து மேல இப்படி ஒரு பழி இருக்கும்போது எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நான் ஊருக்கு நியாயம் சொல்ல முடியும்? என்னால முடிஞ்சளவுக்கு அந்த பதவிக்கு உண்மையா இருந்திருக்கேன். அது போதும். இதுக்கு மேல எனக்கு எந்த பதவியும் வேண்டாம், பொறுப்பும் வேண்டாம். இனிமே இத பத்தி பேசாது. ஐயா, தயவு செஞ்சு எங்களுக்காக. வேணா ராமசாமி, நான் உங்க மேல மரியாதை வச்சிருக்கேன். என் கோவத்தை உங்ககிட்ட காட்ட வேண்டாம்னு நினைக்கிறேன். இதோட விட்டுருங்க. என்னப்பா ஐயா இப்படி சொல்லிட்டாரு? சரி சரி, வாங்க வாங்க போலாம். போலாம். நீங்க சொன்ன மாதிரி இங்க வந்து பேசிட்டேங்க. சரிங்க. என்னாச்சு சிவா? ரகு தலைவர் பதவியே வேண்டான்னு சொல்லிட்டானா? ஆமாம்மா, பசுபதியும் புவனேஸ்வரியும் சேர்ந்து குலகார குடும்பத்துல இருந்து ஒரு ஆள் தலைவரா இருக்கக்கூடாதுன்னு பஞ்சாயத்துல தப்பு தப்பா பேசிட்டாங்கம்மா. அண்ணன் கோவத்துல எனக்கு அந்த பதவியே வேண்டாம், எங்க குடும்பத்துல இருந்து இனிமே யாரும் எந்த விஷயத்திலையும் தலையிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டாருமா. டேய், இது போதுமாடா உனக்கு? இப்ப சந்தோஷமா? உன்னால அண்ணன் இன்னும் எந்தெந்த இடத்துல என்னென்ன அவமானப்பட போறாருன்னு தெரியல. மாமா தலைவரா கௌரவமா இருந்தாரு, இப்போ அதுவும் இல்லைன்னு ஆயிடுச்சு. எல்லாமே இவனாலதான். சித்தி, அவன் எந்த தப்பும் பண்ணல, அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஆமாடி, தப்பு அவன் மட்டும் பண்ணல, நீயும் சேர்ந்து தான் பண்ணிருக்க. இன்னும் என்னென்ன அவமானப்பட போறோம்னு தெரியல. சே, பெரியம்மா, என்ன மாயா இது? அந்த புவனேஸ்வரி கார்த்திகை வச்சு நாடகம் ஆடிட்டு இருக்கா. கார்த்திக் உயிரோட இருக்கிற விஷயத்த நம்ம பேசாம வீட்டுல சொல்லிடலாமா? சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க பெரியம்மா. நமக்கு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வேணும். அவன் போன ஹாஸ்பிட்டல்ல நான் விசாரிச்சு பார்த்தேன். சிசிடிவி கேமராவும் ஃபுட்டேஜ் எல்லாம் டெலீட் ஆயிருக்கு. புவனேஸ்வரி பணத்தால எல்லாரையும் விலைக்கு வாங்கிட்டு இருக்கா. ஆனா என்னைக்கு இருந்தாலும் அந்த கார்த்திக் கண்டிப்பா மாட்டுவான். அதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனையை முடிக்கணும். ஏங்க, எனக்கு இப்பதாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்கடா இந்த ஊர் ஆளுங்கெல்லாம் ஒண்ணு சேர்ந்து திரும்பவும் ரகுராமனே தலைவனா இருக்கட்டும் சொல்லிடுவாங்களான்னு பயந்துகிட்டே இருந்தேன். ஆனா நீங்க பரவாயில்லைங்க, கட் அண்ட் ரைட்டா பேசி பாயிண்டா எடுத்து கொடுத்து எல்லார் வாயும் ஆஃப் பண்ணிட்டீங்க. ரகுராம் அவனே விலகுறேன்னு சொல்லுவானே, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அவனுக்கு தான் தன்மானம் அதிகமாச்சே. தன்மானத்தோட இருக்கணும்னு நினைக்கிறவன் அவனுக்கு ஒரு கெட்ட பேரு வந்ததும் அந்த இடத்துல இருந்து விலகி போகணும்னு தானே நினைப்பான். ஏங்க, அப்ப நமக்கெல்லாம் தன்மானங்கிறது இல்லையா என்ன? இல்லைங்க, நம்ம தான் நிறைய கேடுகட்ட வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம்ல, அதனால ஒருவேளை நமக்கு தன்மானம் இல்லையோன்னு கேட்கறதுக்கு வந்தேன். எனக்கு ரகுராமோட குடும்பம் அழியணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். இவ்வளவு நடந்தும் ஒரு சின்ன வருத்தம் தான் எனக்கு. என்னம்மா வருத்தம்? ரகுராம் அவமானப்பட்டு நின்னத அந்த ஜானகி பார்க்காம போயிட்டான். அந்த இடத்துல அவ இருந்திருந்தா அவ கண்ணீர் வடிச்சு நிக்கிறத பார்த்து நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். என்கிட்ட அன்னைக்கு ஸ்டேஷன்ல வச்சு திமிரா பேசினான். இப்ப என்ன சொல்றான்னு பார்க்கலாம். அந்த மாயாவுக்கு ஃபோன் பண்ணுங்க.
ஹலோ, நான் தான் புவனேஸ்வரி பேசுறேன். என்ன வீட்ல எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? அதான் உங்க பெரியப்பா டம்மி ஆயிட்டாங்களே. ஏய், அவரை பத்தி ஏதாவது பேசுன? என்ன கோவம் வருதா? தோத்து போனா கோவம் வரதானே செய்யும். உன்னை மீறி உன் குடும்பத்தை எதுவும் பண்ண முடியாதுன்னு சொன்ன பாத்தியா? உன் பெரியப்பாவோட தலைவர் பதவி காலி. அதை கேட்டு உன் பெரியம்மா அப்படி துடிச்சு போயிருக்கணுமே. எங்க இந்த ஜானகி? அவகிட்ட போன கொடு. ஏய், மரியாதையா பேசு. யார் மாயா? புவனேஸ்வரி. கொடு. என்ன வேணும் உனக்கு? அது ஒண்ணும் இல்ல, உன் புருஷனுக்கு பதவி போயிடுச்சுல்ல, அதுக்கு வருத்தம் சொல்லலான் தான் போன் பண்ண. அந்த இடத்துல நீ இருந்திருந்தா உன் முகத்தை பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பேன். அது முடியலேன்னு தான் ஒரு வருத்தம். இப்படி அடுத்தவங்களோட குடும்பத்தை கெடுக்கிறதையே வேலையா வச்சிருக்கியே, உனக்கெல்லாம் அசிங்கமா இல்ல? இப்பதானே ஆரம்பிச்சிருக்கேன், இன்னும் நிறைய இருக்கு ஜானகி. ஊர் தலைவருடைய பொண்டாட்டின்னு இனிமே பெருமையா உன்னால வெளியில சொல்ல முடியாதுல்ல. அவரோட பொண்டாட்டிங்கிற ஒரு பெருமையே எனக்கு போதும். அந்த பதவி இருந்தாலும் இல்லனாலும் அவரோட மதிப்பு என்னைக்குமே குறையாது. அந்த மதிப்பெல்லாம் போய் ரொம்ப நாளாச்சு. இந்த ஊரே உன் புருஷனை ஒதுக்கிடுச்சு. அது எல்லாத்துக்கும் பின்னாடி நீதான் இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும் புவனேஸ்வரி. உயிரோட இருக்கிறவன செத்துட்டான்னு நாடகம் ஆடிட்டு இருக்கியே, இதெல்லாம் ஊருக்கு தெரிஞ்சா உன் நிலைமை என்ன ஆகும்னு உனக்கு தெரியுமா? இப்படி ஒரு பொய்ய சொல்லி நீ யாரையும் ஏமாத்த முடியாது. உன் குடும்பம் கொலகார குடும்பம் தான். புருஷனுக்கு என்னைக்குமே அந்த தலைவர் பதவி கிடைக்க போறதே இல்ல. இனிமே அந்த இடத்துல நிரந்தரமா இருக்க போறது நான் தான். உலகத்துல நிரந்தரமான இடம்னு எதுவுமே கிடையாது புவனேஸ்வரி. உன்ன மாதிரி அந்த பதவிய அடுத்தவங்க கிட்ட இருந்து பறிக்கிறதுக்கு இங்க யாருக்குமே தெரியாது. மரியாதை கௌரவம் எல்லாம் தானா தேடி வரணும். அது இனிமே உன் புருஷனுக்கு வரப்போறது இல்ல. ஏன்னா உன் ரகுராமுடைய தலைவர் பதவி எனக்கு வந்திருக்கு. நாளைக்கு உன் குடும்பமே ஏன் காலடியில வந்து விழுந்து கிடக்கும். அது உன் கற்பனையில வேணா நடக்கலாம், ஆனா கனவுல கூட நடக்காது. பார்க்கலாம். நாளைக்கு நான் தலைவி ஆனதுக்கு அப்புறம் உன் குடும்பம் என்ன கதி ஆகுதுன்னு மட்டும் பார். இனிமே நீ தினம் தினம் அழுவ. தயாரா இருந்துக்கோ. என்ன சொன்னா பெரியம்மா? வழக்கம் போலதான் உன் குடும்பத்தை அழிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கா. சீ, இவெல்லாம் ஒரு மனுஷியா? பழி வாங்கணுங்கிற வெறியோட தெரியறா. அந்த கார்த்திக் மாற்ற வரைக்கும் தான் பெரியம்மா இவங்க ஆட்டோலாம். அவன் மட்டும் கிடைச்சிட்டானா இவங்கள மொத்தமா ஜெயிலுக்கு அனுப்பிடலாம். இல்ல மாயா, இப்ப அதை விட முக்கியம் அவ தலைவர் பதவிக்கு வந்துடக்கூடாது. பெரியப்பா தான் அதை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரே. அதுக்காக நாம அப்படியே விட்டுற முடியாது. புவனேஸ்வரி மட்டும் இந்த ஊருக்கு தலைவர் ஆயிட்டா அது நம்ம குடும்பத்துக்கும் நல்லதில்ல, இந்த ஊருக்கும் நல்லதில்ல. அவளை எப்படியாவது தடுக்கணும். ஏன் எங்களுக்கு மட்டும் இவ்வளவு சோதனையை கொடுக்கற? நாங்க யாருக்குமே எந்த கெடுதலும் பண்ணதில்லையே. இந்த குடும்பத்தோட மரியாதையையும் கௌரவத்தையும் நீதான் மீட்டு கொடுக்கணும். பெரியம்மா, மாயா, இப்ப வரைக்கும் அவர் மனசு மாறவே இல்ல. என்ன செய்யறதுனே தெரியல. பெரியப்பா கண்டிப்பா அவர் முடிவுல இருந்து மாற போறது இல்ல பெரியம்மா. இப்போதைக்கு நமக்கு ஒரே வழிதான் இருக்கு. என்ன வழி? நம்ம குடும்பத்துக்கு கிடைச்சிட்டு இருந்த கௌரவம் நம்ம குடும்பத்தை விட்டு போக கூடாது. அதே சமயம் அந்த தலைவர் பொறுப்பு தப்பானவங்க கைக்கு போக கூடாதுன்னா சிவராம் சித்தப்பா தான் தலைவர் பொறுப்பை ஏத்துக்கணும்.
அவருக்கு அடுத்து சிவாவுக்கு தான் முழு உரிமையும் இருக்கு. ஆனா சிவா அவர் பேச்ச மீறி எதுவுமே செய்ய மாட்டானேமா. அவன் கண்டிப்பா இதுக்கு ஒத்துக்க மாட்டான். வேற வழி இல்ல பெரியம்மா. சிவராம் சித்தப்பா நினைச்சா மட்டும்தான் புவனேஸ்வரி தலைவர் ஆகாம நாம தடுக்க முடியும். நாம சித்தப்பா கிட்ட பேசி எப்படியாவது இதுக்கு ஒத்துக்க வைக்கணும். வாங்க போலாம். வாங்க. அத்தை, சொல்லு பார்வதி. உங்களுக்கு உங்க ரெண்டாவது புள்ள மேல அக்கறை இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஏன் இப்படி கேக்குற? ஏன் புள்ள மேல எனக்கு அக்கறை இருக்காதா? அப்போ அவருக்குன்னு கிடைக்க வேண்டிய மரியாதைய நீங்க வாங்கி கொடுக்கலாம்ல அத்தை. அந்த தலைவர் பொறுப்ப அவர் எடுத்துக்க சொல்லலாம்ல. இன்னும் எவ்வளவு நாள் தான் அவர் அண்ணன் அண்ணன் மாமா பின்னாடியே நிக்க முடியும்? அவருக்குன்னு ஒரு மரியாதை வேண்டாமா சொல்லுங்க? அப்பதானே என் ஊருக்காரங்களும் அவரை மதிப்பாங்க. நானும் எத்தனையோ தடவை சொல்லி பார்த்துட்டேன், அவர் கேக்குற மாதிரி இல்ல அத்தை. ரகுராம் பேச்ச அவன் என்னைக்கு மீறி நடந்திருக்கான்? அதான் அத்தை நானும் சொல்றேன். மாமா சொன்னா அவர் நிச்சயம் கேட்பாரு. நீங்க போய் மாமா கிட்ட பேசி அந்த பொறுப்பை ஏன் புருஷனுக்கு கொடுக்க சொல்லுங்க. சரி, நான் பேசி பார்க்கறேன். சிவா, அண்ணி சொல்லுங்க அண்ணி. நான் உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன விஷயம்? ஊரோட தலைவர் பொறுப்ப நீதான் ஏத்துக்கணும். என்ன அண்ணி சொல்றீங்க? நான் எப்படி? சித்தப்பா, நம்ம குடும்பத்துக்கு கிடைச்சிட்டு இருக்கிற அங்கீகாரம் அது. நம்ம குடும்பத்து மேல தப்பான பழிய போட்டு சில பேர் அதை பறிச்சுக்க பாக்குறாங்க. நாம அதுக்கு விடக்கூடாது சித்தப்பா. நீங்க தான் அந்த பொறுப்பை ஏத்துக்கணும். மாயா, அண்ணன் இருந்த இடத்துல போய் நான் எப்படி? ஐயோ, என்னால அதெல்லாம் யோசிச்சு கூட பார்க்க முடியலப்பா. தங்க சிலைக்கும் கல்லு சிலைக்கும் வித்தியாசம் இருக்குமா? ஆஹா, என்னால இன்னைக்கு இல்ல என்னைக்குமே அண்ணனோட இடத்துக்கெல்லாம் வரவே முடியாது. சிவா, எந்த சிலையா இருந்தாலும் அது கர்ப்ப கிரகத்துக்குள்ள போகும்போது கடவுள் தான்ப்பா. உன் அண்ணனோட திறமையும் நல்ல குணமும் உன்கிட்டயும் இருக்குப்பா. அந்த பொறுப்பு வரத்துக்கான எல்லா தகுதியும் உனக்கு இருக்கு. இல்ல நீ என்ன பொறுத்த வரைக்கும் அந்த பதவியில அண்ணனை தவிர வேற யாரையுமே என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. அண்ணி, உங்க பேச்சுக்கு நான் மரியாதை கொடுக்கலன்னு நினைக்காதீங்க அண்ணி. ஆனா என்னால இது முடியாது. அது மட்டும் இல்ல அண்ணி, இந்த குடும்பத்துல இருந்து பஞ்சாயத்து விஷயத்துல யாருமே தலையிட மாட்டாங்கன்னு அண்ணன் பஞ்சாயத்துல சொல்லிட்டு வந்திருக்காரு அண்ணி. ஆஹா, இப்போ நான் பஞ்சாயத்துக்கு போனேன்னு வைங்களேன், அண்ணனை மீறி போன மாதிரி ஆயிடும். அத அண்ணனால தாங்கிக்கவே முடியாது அண்ணி. அண்ணி, சத்தியமா என்னால அண்ணனை மீறி எந்த விஷயத்தையும் செய்ய முடியாது அண்ணி. அதுவும் அவர் செய்யவே கூடாதுன்னு சொன்ன விஷயத்த நான் என்ன ஆனாலும் மீற மாட்டேன் அண்ணி. நீ எடுத்த முடிவு சரியா தப்பான்னு நான் கேட்க வரல. ஆனா காலகாலமா நம்ம குடும்பத்துக்கு கிடைச்ச கௌரவம் அது. நம்மளை விட்டு போகணுமா? எனக்கு புரியுதுமா. ஆனா கொலகார குடும்பம்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் எப்படிமா ஊருக்கு நியாயம் சொல்ல முடியும்? உன் மனநிலை எனக்கு புரியுதுப்பா. நீ வேண்டான்னு முடிவு பண்ணிட்ட. அப்போ அந்த பொறுப்பை நீ சிவராமன் கிட்ட கொடுக்கலாம்ல? என்னம்மா சொல்றீங்க? சிவாவை பத்தி உங்களுக்கே தெரியும்ல. ஒரு வெகுளி அப்பா. அவன் ரொம்ப நல்லவம்மா. அவனுக்கு நல்லது கெட்டதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. எல்லாத்தையும் நல்லதா மட்டும்தான் பாப்பான். அவன் மனசாட்சிக்கு உண்மையா இருக்கிறவன். அப்போ அவன் ஊருக்கு நல்லது தானப்பா செய்வான். அவன் அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டா எல்லாத்தையும் நல்லதா மட்டும்தான் பாப்பான். ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் அப்புறம் ஊர்க்காரங்க அவனை தப்பா தானே பேசுவாங்க.
இப்ப அவனுக்கு அந்த பக்குவம் இல்லை. அவனுக்கு இது சரிப்பட்டு வராது. நாங்க சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ சிவா. அந்த புவனேஸ்வரி நம்ம நிலைமைய அவளுக்கு சாதகமா மாத்திக்கிட்டு அந்த பதவியை எடுத்துக்க பாக்குறா. அப்படி நடந்துட்டா அது இந்த ஊருக்கும் நல்லதில்ல, நம்ம குடும்பத்துக்கும் நல்லதில்லப்பா. அதுவும் இல்லாம திரும்ப அந்த கௌரவம் என்னைக்குமே அப்புறம் நம்ம குடும்பத்துக்கே வராம போயிடும். புவனேஸ்வரி நல்ல எண்ணத்துல இதை செய்யல சித்தப்பா. நம்ம குடும்பத்தை பழி வாங்கணும்னு தான் இதெல்லாம் பண்றாங்க. அதுக்கு நாமளே இடம் கொடுக்க கூடாது. இந்த ஊருக்காக இத்தனை வருஷமா நம்ம குடும்பத்துல இருந்து நிறையவே பண்ணிருக்கோம். ஊர்க்காரங்களும் நம்ம குடும்பத்து மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க. நம்ம குடும்ப சண்டையில பாவம் அவங்கெல்லாம் பாதிக்கப்படக்கூடாதுப்பா. அண்ணி அண்ணி நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு நல்லா புரியுது அண்ணி. ஆனா என்னால அந்த பொறுப்புக்கு நிச்சயமா வர முடியாது அண்ணி. இதெல்லாம் சரிப்பட்டு வராது அண்ணி. அண்ணனை எதிர்த்து என்னால எந்த விஷயத்தையும் செய்ய முடியாது. நீ உங்க அண்ணன் மேல வச்சிருக்கிற மரியாதை முக்கியம்தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதே நேரத்துல நம்ம குடும்பத்துக்கு சேர வேண்டிய மரியாதையை காப்பாத்துறதும் உன் கடமை தானே சிவா. நீ சொல்றதெல்லாம் சரிதான்ப்பா. இருந்தாலும் உனக்கடுத்து அந்த பொறுப்பை ஏத்துக்கிற உரிமை அவனுக்கும் இருக்கு இல்லையா? அத நான் இல்லைன்னு சொல்லலம்மா. ஆனா அவனால ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் அது இந்த குடும்பத்தையே பாதிக்கும் இல்ல. அவனுக்கு இந்த வீடு தாம்மா எல்லாமே. அவனை வெளியே இருக்கிறவங்க சுலபமா ஏமாத்திருவாங்கம்மா. அவன் ஒரு இடத்துல அவமானப்பட்டு நின்னா அதை என்னால தாங்கிக்க முடியாதும்மா. எனக்கு என்ன அவமானம் வந்தாலும் அதை நான் தாங்கிக்குவேன். ஆனா சிவாவுக்கு ஏதாவது மரியாதை குறைவு ஆயிடுச்சுன்னா என்னால அதை ஏத்துக்க முடியாதும்மா. பெரியப்பாவுக்கு அடுத்து நீங்க அந்த பொறுப்புக்கு வந்தா அவருக்கு சந்தோஷம்தான். கண்டிப்பா அவர் இத தப்பா எடுத்துக்க மாட்டாரு. இப்ப நீ இந்த முடிவை எடுக்கலனா திரும்பவும் எப்பவுமே அந்த கௌரவம் நம்ம குடும்பத்துக்கு வராது. என் வாழ்க்கையில தான் என்னென்னவோ நடந்துருச்சு. சிவா வாழ்க்கை சரியா இருக்கணுமா. அவன் யார் முன்னாடியும் தலை குனிஞ்சு நிக்க கூடாது. அவனுக்கு இது வேண்டாமா. சரிப்பா, என்னை விட நீ அவனை நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. ஓ முடிவு எதுவோ அப்படியே நடக்கட்டும். என்னாச்சு அத்தை? மாமா சம்மதம் சொல்லிட்டாரா? இல்ல பார்வதி, ரகு எடுத்த முடிவு சரிதான்னு தோணுது. அது அப்படியே இருக்கட்டும், விட்டுடு. என்ன இவங்க இப்படி சொல்லிட்டு போறாங்க? இது உன் அண்ணனுக்கு எதிரா நீ எடுக்கிற முடிவில்ல, இந்த குடும்பத்துக்காகவும் இந்த ஊருக்காகவும் எடுக்கிற முடிவு. அதுவும் நம்ம குடும்பத்து மேல இருக்கிற அந்த கொலைப்பழி நீக்கிற வரைக்கும் தான் நீ அந்த பொறுப்புக்கு வரணும். நம்ம மேல ஊர்க்காரங்களுக்கு நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் நீ என்ன பண்ண, உன் அண்ணனை அந்த தலைவர் பதவியில உட்கார வச்சிரு, அவ்வளவுதான். ஆமா சித்தப்பா, பெரியப்பா கிட்ட இருந்து அந்த பதவி போகாம இருக்க நீங்க அதை கொஞ்ச நாள் ஏத்துக்கணும். இத நீங்க அவருக்காக செய்யுங்க. இல்ல மாயா, என் மனசுக்கு என்னமோ இது சரியா படல. அண்ணன் எடுத்த முடிவுக்கு இது வரைக்கும் நான் மறுபேச்சு பேசினதே இல்ல. என்னைக்குமே நான் அண்ணனோட வார்த்தையை மீறவே மாட்டேன். என்ன மன்னிச்சிரு மாயா. அண்ணி, நீங்க சொல்லி ஒரு விஷயத்த என்ன மன்னிச்சிருங்க அண்ணி. ஏங்க, பஞ்சாயத்துல எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. இன்னும் அவங்க ரெடி ஆகுறாங்க. சீக்கிரமா வர சொல்லுங்க. வந்துருவா, இருங்க. எத்தனை நாள் நாம போய் அந்த பஞ்சாயத்துல ரகுராம் வருவாருன்னு காத்துட்டு இருந்திருப்போம். இன்னைக்கு எல்லாரும் நமக்காக காத்துட்டு இருக்கட்டும்.
இப்பதாங்க தலைவருக்கான கெத்தோட சூப்பரா இருக்கீங்க. பார்க்கும்போதே கம்பீரமா இருக்கீங்க. போனா உன்னை இப்படி பார்க்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இப்படியே நீ போன ஊர்க்காரங்க உன்னை எதிர்த்து ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க. நான் சொல்றேன் கேட்டுக்கங்க, இனிமே இந்த ஊருக்கு எப்பவுமே நீங்க தாங்க தலைவர். அதானே இப்ப நடக்க போகுது. ஏங்க அப்படியே என்னோட விஷயத்தையும் மறந்துடாதீங்க. என்ன விஷயம்? இல்ல இந்த பள்ளிக்கூட விஷயத்துல என்ன முடிவு பண்ணிருக்கீங்கன்னு கேட்க வந்தேன். அதான் நம்ம ஊருக்கு ஸ்கூல் வரணும்னு ஊர்க்காரங்க கேட்டிருக்காங்கல்ல. ஏம்மா நீ என்னம்மா முடிவு பண்ணிருக்க? எனக்கு இந்த ஊர் விஷயத்தை பத்தியெல்லாம் கவலை இல்ல. நான் இந்த பதவிக்கு வந்ததும் ரகுராம தோக்கடிச்சு அவன் குடும்பத்தை நடுத்தெருவுக்கு கொண்டு வரணும். அதை தவிர வேற எதுவுமே எனக்கு முக்கியம் இல்லை. நீ உட்காருமா. நிறுத்துங்க.